ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. புறநகரை பொறுத்தவரைக்கு 100% முடிந்து விட்டது. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. எல்லாம் 99% இருந்துச்சு. எல்லாம் 99% இருந்துச்சு. ஏங்க இப்படி பச்சை போய் பேசியிருக்கிறேன். இவருடைய பொய்யை நம்பித்தான் மக்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கையா இல்லாம போயிட்டாங்க. முதலமைச்சர் சொல்லிட்டாரு, மேயர் சொல்லிட்டாரு, அமைச்சர் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாங்களே, எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சென்னை மாநகர மக்கள் நினைத்திட்டு இருந்தாங்க. மிஜாம் புயல்ல மழை பெஞ்சு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் நாசமானதான் மிச்சம். இதான் விடியா திமுக அரசுடைய சாதனை. அதுக்கு பிறகு மழை பெய்த பிறகு செய்தியாளர்கள் மக்களை போய் சந்திக்கிறாங்க. மக்கள் சொன்ன செய்தியை எல்இடியில் பாருங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பார்த்தீங்களா? அதற்கடுத்து மழை பெய்து முடிஞ்ச பிறகு அமைச்சர்கள் போய் அதை பார்வையிடுறாங்க. அப்ப செய்தியாளர் கேட்கிறாங்க. அதற்கு அமைச்சர் சொன்ன பதில பாருங்க எல்இடியில். அவங்க சொல்ற 4000 கோடின்னு சொல்றாங்கல்ல, இதுலயே 5900 கோடி. 5900 கோடின்னா இந்த 5900 இந்த வேலை முடியல. சரி சார், இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல 68% ஒண்ணு முடிஞ்சிருக்கு, 35% முடிஞ்சிருக்கு. பணம் செலவாயிருக்கிறது 2000 கோடி தான் செலவாயிருக்கு. 5000த்துல இன்னும் மிச்சம் இருக்கு. ஏப்பா இவ்வளவு பொய்ய பேசுவானே? பொய் பேசுவதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், எல்லா அமைச்சரும் கொடுக்கலாம், முதலமைச்சருக்கு நோபல் பரிசா கொடுக்கலாம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.